கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். சோம்நாத் கோவில் இந்தியாவின் முதல் எந்த வகை கோவிலாக மாற முயற்சிக்கிறது? சோம்நாத் டெம்பிள் இஸ் aiming to become India's first what type of temple? Net Zero Temple. சோம்நாத் கோவில் எந்த கட்டிடக்கலை முறையில் மீண்டும் கட்டப்பட்டது? சோம்நாத் டெம்பிள் was rebuilt in which architectural style? கைலாஷ் மகாமேரு பிரசாத் ஸ்டைல். சோம்நாத் கோவில் எங்கு அமைந்துள்ளது? Where is Somnath Temple located? பிரபாஸ் பட்டன். சோம்நாத் கோவில் மீண்டும் திறக்கப்பட்டதை யார் நிகழ்த்தினார்? Who ceremonially reopened Somnath Temple in 1951? ராஜேந்திர பிரசாத். உலக லூப்பஸ் தினம் 2026இன் கருப்பொருள் என்ன? What is the theme of World Lupus Day 2026? Make lupus visible. லூப்பஸ் எந்த வகை நோயாகும்? Lupus is which type of disease? Autoimmune disease. உலக லூப்பஸ் தினம் எந்த தேதி அனுசரிக்கப்படுகிறது? When is World Lupus Day observed? May 10. தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் 2026இல் வழங்கியவர் யார்? Who presented the National Florence Nightingale Awards 2026? திரௌபதி முர்மு. தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதில் வழங்கப்பட்ட பணப்பரிசு எவ்வளவு? What was the cash prize given under the National Florence Nightingale Awards? 1 lakh rupees. தொலைதூர தீவில் நள்ளிரவு பிரசவத்தை கையாண்டதற்காக விருது பெற்றவர் யார்? Who received the award for handling a critical midnight delivery on a remote island? ஆயிஷா பிபி கே. தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் எந்த நாளில் வழங்கப்பட்டன? The National Florence Nightingale Awards were presented on which day? International Nurses Day. இந்தியாவின் சிறந்த கிராம பஞ்சாயத்து விருது பெற்ற அசாம் மாநில பஞ்சாயத்து எது? Which Assam Panchayat won India's Best Gram Panchayat Award? New Napamgaon Panchayat. தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் அதிக விருதுகள் பெற்ற மாநிலம் எது? Which state won the highest number of awards in the National Panchayat Awards? கர்நாடகா. கிளீன் அண்ட் கிரீன் பஞ்சாயத் பிரிவில் முதலிடம் பெற்ற கிராமம் எது? Which village secured the top rank under the Clean and Green Panchayat category? கௌர்தா நார்த் வில்லேஜ். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் எதனை அங்கீகரிக்கின்றன? National Panchayat Awards recognize achievements in which field? Rural Development and Local Governance. எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசீப்ட் EGR வர்த்தகத்தை 2026இல் தொடங்கிய பங்குச் சந்தை எது? Which stock exchange launched electronic gold receipt trading in 2026? National Stock Exchange. எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசீப்ட் எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசீப்ட் எந்த அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளன? எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசீப்ட்ஸ் are regulated by which organization? Securities and Exchange Board of India. எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசீப்ட் எந்த வடிவில் வைத்திருக்கப்படுகிறது? In which form are electronic gold receipts held? DMAT form. Invisible hand என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? Who proposed the concept of the invisible hand? Adam Smith. தாஸ் ஆடம் ஸ்மித் ப்ராப்ளம் எந்த இரு நூல்களுக்கிடையிலான முரண்பாட்டை குறிக்கிறது? The Das Adam Smith problem refers to the perceived contradiction between which two works? The Wealth of Nations and the Theory of Moral Sentiments. தாஸ் ஆடம் ஸ்மித் ப்ராப்ளம் எந்த துறையுடன் தொடர்புடையது? The Das Adam Smith problem is associated with which field? Economic thought. விலங்குகளுக்கு கொடுமை தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? In which year was the Prevention of Cruelty to Animals Act enacted? 1960. விலங்குகளுக்கு கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தேசிய அளவிலான புள்ளி விவரங்களை முதன்முறையாக தொகுத்த நிறுவனம் எது? Which organization compiled national-level statistics under the Prevention of Cruelty to Animals Act for the first time? National Crime Records Bureau. விலங்குகள் நல வாரியம் எந்த சட்டத்தின் பிரிவு 4 கீழ் அமைக்கப்பட்டது? The Animal Welfare Board of India was established under Section 4 of which Act? Prevention of Cruelty to Animals Act. இந்தியா உலகில் நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறங்கில் எந்த இடத்தை பெற்றுள்ளது? India became the world's which largest country in installed renewable energy capacity? Third. இந்தியாவின் உள்நாட்டு சோலார் மாடியூல் உற்பத்தி திறன் 2025இல் எத்தனை கிகாவாட்டாக உயர்ந்தது?
India's domestic solar module manufacturing capacity increased to how many gigawatts in 2025? 74 gigawatts. இந்தியாவின் மொத்த நிறுவப்பட்ட மின்சார திறனில் 50% அதிகமாக உள்ள ஆற்றல் வகை எது? Which type of energy accounted for more than 50% of India's total installed power capacity? Non-fossil fuel energy. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விரிவாக்கத்தில் முக்கிய பங்காற்றும் ஆற்றல் வகைகள் எவை? Which energy sources remain the major contributors to India's renewable energy expansion? Solar and wind energy. 1991 தேர்தலுக்கு பிறகு ஜே. ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரானவர் யார்? Who became a minister in G. Jayalalitha's cabinet after the 1991 elections? R. Indira Kumari. திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 முதன்முறையாக ஆட்சி அமைத்தபோது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? Who became Adi Dravidar Welfare Minister when the Dravida முன்னேற்றக் கழகம் first formed the government in 1967? சத்யவாணி முத்து. மதராஸ் பிரசிடென்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண் யார்? Who was the first woman included in a cabinet in the Madras presidency? ருக்மிணி லக்ஷ்மிபதி. 1957 தேர்தலுக்கு பிறகு காமராஜ் அமைச்சரவையில் அமைச்சரான பெண் யார்? Which woman became a minister in K. Kamaraj's cabinet after the 1957 elections? Lord Ammal Simon. தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? Who was unanimously elected as the Speaker of the Tamil Nadu Legislative Assembly? G.C.D. பிரபாகர். தமிழ்நாடு அரசு மூட உத்தரவிட்ட டாஸ்மாக் கடைகள் எத்தனை? How many TASMAC shops were ordered to be closed by the Tamil Nadu government? 717. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எத்தனை சில்லறை மதுபான கடைகளை இயக்குகிறது? How many retail liquor outlets are operated by TASMAC in Tamil Nadu? 4,765. சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க டிவிகே சட்டமன்ற உறுப்பினர் ஆர். சீனிவாச சேதுபதியை தடை செய்த நீதிமன்றம் எது? Which court restrained TVK MLA R. Srinivasa Sedupati from participating in the Assembly Trust vote? Madras High Court. உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் 2026 கருப்பொருள் என்ன? What is the theme of World Migratory Bird Day 2026? Every bird counts. Your observations matter. உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் எந்த 2 தேதிகளில் அனுசரிக்கப்படுகிறது? World Migratory Bird Day is observed on which 2 dates every year? May 9 and October 10. இந்தியா தனது முதல் அணுத்திறன் கொண்ட கண்டங்களுக்கு இடையேயான ஏவுகணை சோதனையை எங்கு நடத்தியது? Where did India conduct the maiden test of a nuclear-capable intercontinental ballistic missile? அப்துல் கலாம் ஐலண்ட். கண்டங்களுக்கு இடையேயான ஏவுகணை intercontinental ballistic missile எத்தனை கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தை கொண்டது? An intercontinental ballistic missile has a range above how many kilometers? 5,500 kilometers. உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தின் நோக்கம் என்ன? What is the objective of World Migratory Bird Day? Promote migratory bird conservation. Electronic Gold Receipt EGR முதலில் எந்த பங்குச்சந்தையில் 2022 தொடங்கப்பட்டது? Electronic Gold Receipt Trading was first launched on which stock exchange in 2022? Bombay Stock Exchange. Electronic Gold Receipt EGR எந்த வரி செலுத்தி உடல் தங்கமாக மாற்றப்படலாம்? Electronic gold receipts can be converted into physical gold after paying which tax? Goods and Services Tax. 2025 ஆற்றல் சோலார் ஆற்றல் திறன் கூடுதல் எத்தனை கிகாவாட் அளவை எட்டியது? Solar capacity additions reached how many gigawatts in 2025? 44 gigawatts. இந்தியாவின் சோலார் செல் உற்பத்தி திறன் 2024 2025 வரை எவ்வளவு உயர்ந்தது? India's solar cell manufacturing capacity increased from 2024 to 2025 to what level? 25 gigawatts. விலங்குகளுக்கு கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி விலங்கு என்றால் என்ன? According to the Prevention of Cruelty to Animals Act, what is defined as an animal? Any living creature other than a human being. விலங்குகளுக்கு கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அதிக வழக்குகள் பதிவான மாநிலங்களில் எது ஒன்று அல்ல?
Which of the following was not among the states reporting the highest cases under the Prevention of Cruelty to Animals Act? Kerala. தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பெற்ற கிராமங்கள் எவை? Which villages secured the 2nd and 3rd positions in the National Panchayat Awards? Telkap and Birahadru. தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்றன? The National Florence Nightingale Awards are given by which ministry? Union Health Ministry. மதராஸ் பிரசிடென்சியில் 1937 தேர்தல்கள் எந்த சட்டத்தின் கீழ் நடைபெற்றன? The 1937 elections in the Madras Presidency were held under which act? Government of India Act, 1935. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.